வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல விஸ்வநாதன் அர்ஜுனை வந்து பார்க்குறாரு. அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் அஜய் அந்த வக்கீலம் பண்ண பேஜாரில் ரொம்ப கோவத்தில் டிப்ரெஷனில் இருந்தேன். அதனால் அதை பற்றி நீங்கள் பேசும்போது என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு வந்தீங்களேன்ட்டு பேஜாரில் தான் அவனுக்கு திட்டிட்டேன், அடிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருப்பான்ட்டு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டு அவர் பதறி போகிறாரு. அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க பார்வதி. எங்களே மன்னிச்சிருங்க மாமா, நானும் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டேன்ட்டு. அதை விஸ்வநாதன் கண்டுக்க மாட்டார். சரிப்பா, இதுக்கு மேலே இதை பற்றி பேசுறது வேணான்ட்டு அவரு போய்ட்றாரு. அர்ஜுன் சொல்கிறார் பார்வதி கிட்ட, இதுக்கு மேலே அப்பாவோட பேச்சு மீறி எதுவுமே செய்யக்கூடாதுன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பல்லவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன தப்பு பண்ணாலும் உங்களெல்லாம் மன்னிச்சிருவாரா? இதுக்கு மேலே வேற ஒரு வழி பண்ணுறன்ட்டு அவங்க கிளம்புறாங்க. இவங்க வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சின்ன பொண்ணு ஸ்ருதி சொல்கிறா, ஏம்மா வருத்தமாக இருக்கான்ட்டு என்கிட்ட தாத்தா பேசலான்ட்டு சொல்லும்போது, தாத்தா கிட்ட சொல்லி நான் உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன்ட்டு அந்த இடத்துல அர்ஜுன் வந்து உட்காராரு. அப்போ தான் அவங்ககிட்ட பேசிட்டாங்களா, அப்புறம் என்னன்ட்டு பேசிட்டாங்களான்ட்டு. ஆமாம், ஆனால் என்கிட்ட மாமா பேசலையே, நான் சொன்னதுக்கு அவர் கண்டுக்கவே இல்லைன்ட்டு. இப்போ அவர் இவ்வளோ நாளாக பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப டென்ஷன் கோவத்தில் பேஜாரில் இருக்கும்போது அதெல்லாம் திடீர்னு மாறிடுமா? அவன் அஜய் பண்ணிட்டு போன சாதாரண விஷயமா, அதனால் அவர் மாறி வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். விடு, நீ எதுவும் இது பெருசு பண்ணாதன்ட்டு இவங்க 2 பேரும் சமாதானப்படுத்துகிறாங்க. இதே நேரத்தில் வக்கீல் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அஜய் அஞ்சலி கல்யாணம் நடந்துருச்சுன்ட்டு இவருக்கு பிடிக்கல. குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அதில் வேற ஒருத்தர் ஃபோன் பண்ணி அந்த கல்யாணத்தை பற்றி சொல்லி கிண்டல் அடிக்கிறாரு. அந்த கோவத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த நேரமாக பார்த்து அஜய் வந்து நிற்கிறாரு. நடந்த விஷயங்களாம் மறந்துங்கன்ட்டு இவர் திட்டுறாரு. ஏன்டா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் உன்னை மருமகனா ஏற்றுக்குனா, நீ பண்ணதில் நீ ஜெயிச்சிட்டானிட்டு என்கிட்ட திமிரில் வந்து பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு இவர் அடிக்க போகிறாரு. அந்த நேரமாக பார்த்து அஞ்சலி குரலை கொடுத்துக்கிட்டே வராங்க. அவங்களோட குரலை கேட்டவனா இவரும் அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பேசலாமே பேசுகிறாரு. இவங்க வந்து நிற்கிறாங்க. என்னப்பா இந்த நேரத்தில் இப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களான்ட்டு. ஆமாம்மா, கொஞ்சம் பேஜாராக இருந்துச்சுன்ட்டு. இப்போ நீங்கள் எங்களை ஏற்றிக்கிட்டீங்க, கல்யாணம் நல்லபடியாக நடத்தி வச்சுட்டீங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக வாணுன்ட்டு. சரிப்பா, நீ வக்கீலாகி பெரிய ஆளாகணும், இதுக்கு மேலே நீ என்னோடய பொண்ணு சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு இவர் வாழ்த்துறாரு, ஃப்ரெண்ட்லேயே பேசுகிறாரு. இதை பார்த்ததும் அஜய் ஷாக் ஆகுறாரு. இவங்க இருக்கும்போது ஒரு மாதிரியும் அதுக்கு முன்னால் அடிக்க வந்த மாதிரி பேசினாருன்ட்டு இவர் குழம்புறாரு. உள்ளே வந்து உக்காந்து அஞ்சலி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எவ்வளோ பேஜாக இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் எனக்காக அவர் ஏற்றுக்கிட்டாரு, நம்ம கல்யாணம் எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா நடந்ததுன்னுட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் வக்கீல் வேறு மாதிரி நடந்துக்கிறாரு. 2 பக்கமாக கேம் ஆடுறான்னு நினச்சிக்கிட்டு அவர் யோசனையோட இருக்கார். இவங்க சொல்கிறாங்க, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீ அமைதியாக இருக்கீங்கன்ட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் நம்ம இருக்கிறது வேணால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா நம்ம தனியாக போயிடலான்ட்டு. அது கேட்டு இவங்க ஷாக் ஆகிறாங்க. அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, அப்பா தான் நம்மளை ஏற்றுக்கிட்டார் இல்லை, ஏதோ இவ்வளோ பிரச்சனை நடந்து போச்சு, அப்பாவை நம்ம தனியாக விட்டுட்டு போக முடியாது இல்லைன்ட்டு இவங்க அவர்கிட்ட பேசி பேசி அவரோட மனசை மாற்றிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ப்ரோமோவில் அர்ஜுன் கண்டுபிடிச்சிடறாரு. பல்லவி தான் அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு வீட்டில் குழப்பம் சண்டைலாம் நடக்கிறதுக்கு காரணம் பல்லவி தான்ட்டு கண்டுபிடிச்சிடறாரு அர்ஜுன். அதை வந்துட்டு அவர் பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.